ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பை தேடி அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அடுத்த கட்டடத்து வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இப்படி ஒரு ஃபவுண்டன் வித்தியாசமாக இருக்குல்ல. கல்லை வந்து அடுக்கி வச்சு தண்ணியை விட்டுருக்காங்க. வித்தியாசமாக தான் இருக்குது, அழகாலாம் இல்லை, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. அவங்க இந்த இடமும் சும்மா அப்படியே அமைதியாக ரம்யமாக அப்படியே இருந்துச்சு. ஒருத்தவங்க உட்காந்து அப்படியே அதில் அப்படியே படிச்சிட்ருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு அமைதியாக இருந்தது. எம்போவை பார்த்துட்டோம். அப்பாடா, அந்த எல்லோ கலர் இந்த கோடு போட்டிருந்தாலே அந்த இடத்துல எம்போ இருக்குன்னு அர்த்தம். எப்படியோ கண்டுபிடிச்சி சரி இங்கே ரிப்பு இருக்குமா அப்படின்னு தேடி கடைக்குள்ளே போகிறோம். பாருங்கள், பிரியா ஓடுது. ரிப்பு இருந்தால் உடனே எடுத்துகிட்டு வீட்டை பக்கம் ஓடிடலான்னு. சரி, அது போய் தேடி எடுக்கட்டோன்னு நான் ஃபுல்லாக அங்கே இருந்த பொருளையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் நம்ம ஊர்லேயும் அழகாக அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா காயெல்லாம் செம்மையாக. ஆனாலும் இங்கே அப்பையிலேருந்து பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக மீட்டில் தான் இப்போ தேடிட்டு இருக்குது. நானும் பின்னாடியே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். இது எல்லாமே மீட்டு தாங்க. மீட்லேயே வந்து ஒன்றுமே போடாத மீட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஏதோ நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு பவுடர், அது என்ன சொல்கிறது, மிளகாத்தூள் போட மாட்டாங்க, ஏதோ போட்டு அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் போட்டு அப்படியே கலரி பெசரி அப்படியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போய் அப்படி அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்றலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த இடத்துல. நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் வெறும் மீட்டை வாங்கிட்டு போவோம். இங்கே உள்ளவங்களாம் அப்படியே அது எல்லாம் கலந்து வச்சுருக்கிற மீட்டை வாங்கிட்டு போய் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. நிறைய அதுதான் இருக்குது. இங்கே சாஸு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இதுங்க. இது பெரிய எம்போங்க, அந்த ஊர்லேயே பெரிய கடை. எம்போ கடையிலே நிறைய, அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஒன்று இருக்கும். அதில் இது ரொம்ப பெருசு. எங்களுக்கு பசி தாங்க முடியல, காலையிலேருந்து அலைஞ்சிட்ருக்கோம் இல்லையா. சரி, ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கலான்னு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வெளியில் வந்து பில்லை போட்டுட்டு வெளியில் வந்தால் கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக பூக்கள்ங்க. எப்போவுமே இந்த மாதிரி கடையில் வாசலில் என்ட்ரானோன்னா இந்த மாதிரி பூச்செடி, நிறைய பேர் இங்கே பூச்செடி இல்லை, செடியும் இருக்குது, பூவும் இருக்குது, ஃப்ளவர் இது மாதிரி பொக்கே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செடியும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. அது எப்போவுமே இருக்கும், வருஷம் முழுக்க இந்த செடி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சீசனில் எல்லாம் ஒரே குலுங்கி அழகாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். எப்போவுமே ஆனால் செடி இருக்குங்க. இதெல்லாம் ஒவ்வொரு செடியும் காஸ்ட்லி. இந்த இடம் வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டி. அந்த ஹைட் பில்டிங் தெரியுது பாருங்கள், அதான் இந்த ஊர்லேயே ஹைட்டான பில்டிங். இந்த இடம் வந்து சாட்டர்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஜேன்னு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எப்படி அப்படியே ஓன்னு கிடக்கு இந்த இடம். இப்போயும் கூட்டம் அங்கேங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த சென்டரில் வந்து அவ்வளோ ஒன்றுமே இல்லை பாருங்கள், அப்படியே வெறும் ப்ளைனாக இருக்குது. அதை ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க. அந்த கார்னர்லேயே ஒரு நர்சரி இருக்குங்க. இந்த கடைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கனாலே போதும், நம்ம வந்து ஆம்ஸ்டர்டாமே போக வேண்டாம். அந்த அளவுக்கு பூச்செடி வச்சுருப்பாங்கங்க, எல்லா கலர்லேயும் அழகழகாக. அந்த பூச்செடி வந்து பார்த்தாலே போதுங்க, நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு அப்படியே எதமாக இருக்கும். அவ்வளோ கலர்ஸ், அவ்வளோ அழகான பூச்செடி பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்கன்னு. எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த செடி கடையை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி, கடையாக போகணுமேங்கிறதால ஃபாஸ்ட்டாக அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பசி வேற இல்லையா, சிப்ஸ் தான் சாப்பிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லி இந்த கடையில் கொண்டு உட்காந்துருக்கேன். ஒரு கடைக்கு வந்திருக்கேன் சாப்பிட. அது என்னமோ பப்பாவுவான் அது பேர், பார்க்கலாம் இருங்க. அது வந்து இட்லி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஏதோ ஸ்டஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாங்கிறதுக்காக நின்றுட்டுருக்கு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். வந்தோன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பப்பாவு வருது. வாங்கிடுச்சு வருங்க, வாங்கி சாஸ் ஊற்றிட்டுருக்கு. வந்தோடனே பார்க்கலாம் பப்பாவு எப்படி இருக்குன்னு. பப்பாவு டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம்.
ஓ பொறுன்னு இருக்குமா? மண்ணு மாதிரி தான் இருக்கு. முடியல எல்லாமே சாப்பிட்டுட்டு. இந்த பாத்தியா? ஓ ஓகே. நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டாச்சு. ரிப்பு கிடைக்கல இல்லையா எங்களுக்கு, ஒரு சின்ன பீஸ் தான் கிடச்சிது ஃபஸ்ட்டு கடையில். அடுத்த எம்போக்கு நாங்கள் போயிருக்கோம். இங்கேயும் பாருங்கள் வாசலில் ஃபுல்லாக செடிங்க தான். குட்டி இந்த இடத்துல பாருங்கள் ஆரஞ்சு மஞ்சா நம்ம ஊர் பூ 50க்கு 350க்கு கொடுக்குறான். 4 அவ்வளோதாங்க. 125 €. வெளியில் வந்தாச்சு. இங்கேயும் எங்களுக்கு ரிப்பு கிடைக்கல. திருப்பியும் ஒரு இடத்துல ஏதோ ஆர்டர் போட்டு ரிப்பு வாங்குறதுக்கு எங்களை போக சொல்லியிருக்கான் என் பையன். அதனால் நாங்கள் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய வாக்கிங்க. ஆனால் முடியலைங்க, வெயிலும் தாங்க முடியல, காலும் வலி. அவ்வளோதாங்க. அடுத்த ரிப்பை தேடி போயிட்டுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.